வணக்கம் உறவுகளே, அருமையான இன்னொரு வீடியோவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறல சந்தோஷம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்சால்டன் பொண்டுன்னு சொல்லப்படுற ஒரு இடம். இந்த இடத்துல நாங்கள் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து வெளிப்புற தோற்றம், இந்த பொண்டும் அதில் இருக்கிற முக்கியமான இதில் மட்டும்தான் நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹனிவுட் மியூசியம், அதுக்குள்ளேயும் எக்கோலஜி சென்டர், அது இல்லாமல் டீ ரூம், அப்படியெல்லாம் இருக்குது 3 விஷயம். ஆனாலும் கூட இன்றைக்கு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. நான் இந்த வெளியில் இருக்க பொண்டையும் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையில் இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற பிளேஸாகவும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பிளேஸாகவும் தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பின்னரங்களில் போவீங்கன்னு சொன்னால் பார்க்க முடியாது. நான் இந்த வீடியோ மார்னிங் செய்ததால் கொஞ்சம் குவைட்டாக இருக்குது. எனக்கு ஈஸியாக வீடியோ செய்யக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. கிளியராக எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். பஸ்லையும் வரலாம், ட்ரெயினில் வரலாம், அல்லது காரில் வரலாம். காரில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹனிவுட் மியூசியம்னு போட்டுக்க அந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா 1 hour நீங்கள் ஃப்ரீயாக கார் பார்க் பண்ணலாம். இந்த இடத்துல பார்க்குறீங்கன்னு சொன்னால் பின்னிரங்களில் வந்து பீப்புள் வந்திருந்து என்னடா இதுக்கு ஃபீட் சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டன் கவுன்சில் இந்த காரியங்களை அழகாக செஞ்சுருக்காங்க. பீப்புளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடமா இந்த இடத்துல இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒன்று என்னென்னு சொன்னால் ஹனிவுட் மியூசியம்னு சொல்லி, அதுவும் வந்து இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆப்போசிட் சைடில் அதையும் செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய வகையான பேர்ட்ஸ் வரும். ஆனால் நான் போன டைமில் வந்து ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா மார்னிங்கால் இருந்ததால் எல்லா பேர்ட்ஸையும் பார்க்க முடியலை. இந்த பாருங்கள், அந்த ஹனிவுட் மியூசியம்னு சொன்னால் இதுக்கு நேர் எதிராகத்தான் அந்த ஹனிவுட் மியூசியம் இருக்குது. இந்த மெப்பை புதுசாக வாராக்கள் இந்த மெப்பை ஃபாலோ பண்ணி இதை 1 by 1 எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பொண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பொண்டை வந்து 3 இதாக நான் அதை பிரித்து பார்க்குறேன். ஒன்று வந்து ரோட்டால் வந்து அது 3 இதாக பிரிப்படுது. முதலாவது இதாக நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது எக்காலஜி சென்டர் வந்து போகிற ரோட் இருக்குதுல்ல, இதுக்குள்ளே நாங்கள் போகலாம். பட் டோக் வந்து நாட் அலவுட்னு போட்டிருக்காங்க. டோக் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அதுக்கு ஃபைனும் கட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏண்டா க்ளீன் அண்ட் டைடியாக உள்ளுக்க வச்சுருக்காங்க. அதால் இந்த கவுன்சில் வந்து அந்த வார்னிங்கை அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள அது தெரியும், அதில் போட்டிருப்பாங்களே. அதை உண்மையாக நேச்சுரலாக மிகவும் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இந்த இடத்த பராமரித்து வராங்க. பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது. எனி டைம் போகலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும், அந்த ஹனிவுட் மியூசியம் மட்டும் எனக்கு போக முடியாமல் போனதுக்கு ரீசன், அது வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேல மட்டும்தான் ஓப்பனிங் டே. ஸோ அதுக்கு எனக்கு அந்த டைமில் நான் போகையில் இன்னொரு வீடியோவில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னென்ன விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அது ஒரு 17வது நூற்றாண்டில் 17வது செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒன்று. க்ளோஸ் பண்ணி பிறகு 2022 வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க விஷயம் மோர் ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமான விஷயங்களை நான் அந்த வீடியோவில் உங்களோட கிளியராக நான் பேசுகிறேன். இந்த இடமும் ஒரு ஞாபகார்த்தமான இடமா தான் வச்சுருக்காங்க. இந்த இடம் உண்மையில் ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு வாராக்கள் வந்து ஈஸியாக இந்த இடத்துக்கு ரீச் பண்ணலாம். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறது எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கேற்ற விதத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த பேர்ட்ஸ்கள் எல்லாம் எஸ்பெஷலி தாரா, இந்த வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து தங்குறதுக்கு நடுவிலே அதுக்கேற்ற விதமான அதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. எதுவும் மற்ற டைம்களில் வந்து எதுவும் அதை பிடிச்சி சாப்பிட்றாத படிக்கு நைட்டில் அவங்க சேஃப்டியாக அந்த குளத்துக்கு நடுறதுக்கு போயிடுவாங்க. இதில் இருக்க இந்த ஒரு கல்லறமாய் ஒன்று இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இராணுவ வீரர்களோட ஞாபகமாக வச்சுருக்காங்க. அந்த இயர் அதில் போட்டிருக்கிறாங்க. அந்த காலப்பகுதியில் செத்த இராணுவ வீரர்களோட ஞாபகார்த்தமாக அவங்களோட பெயர்கள் எல்லாமே இருக்குது. வடிவாக நீட்டாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்குது. அது அவ்வளோத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. வந்த டைமில் தேவை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அதில் எழுதியும் கூட இருக்கிறாங்க. அவங்களோட நேம் வந்து எப்பயுமே அழியப்படாதுன்னு சொல்லி அவங்க நீட்டாக லிவ் ஃபார் த எவர்மோர் எப்போதுமே அவங்களோட நேம் வந்து அழிக்காமல் அவங்களோட மனசில் இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பியூர் பிரிட்டிஷ் பீப்புள் இந்த ஏரியாக்களில் இருக்கிறால அவங்களிடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புளோட ஞாபகமாக வந்து இந்த இடத்துல வந்து இருந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு பிளேஸையும் வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து
வந்து பார்க்கல வந்து நாங்கள் அதை கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன திருப்பி நான் என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இடம் வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க. உண்மையில் பார்க்குறதுக்கு அதிசயமாகவும் அழகாகவும் வச்சுருக்குறாங்க. உண்மையில் நல்லதொரு பிளேஸ். வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸாக, ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இந்த இடத்துங்களுக்கு வந்து அவங்க விசிட் பண்ணி இந்த காரியங்களை பார்த்துட்டு போவாங்க. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசியம் அதுகளுக்கு வர்றது கூட எல்லாம் இந்த சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து போகிறது வளமை. இது வந்து நான் சொன்ன அந்த பொண்டோட 2வது பகுதி. சரியான பெருசாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு சரியான பெருசாக செஞ்சுருக்காங்க. அது பொண்டுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பீச்சுனும் இந்த இடத்த சொல்லுவாங்க. ஏண்டா இங்கே வந்து பொண்ட் பீச் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வாராக்கள் 157 அல்லது 127 இந்த 2 பஸ்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பொண்ட் வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிற்கிற தண்ணிங்கள ரன்னிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ரன் பண்ணி திருப்பி அது போய் ஒரு இடத்துக்கு இதை ரீசைக்கிள் ஆகி திருப்பி அப்படியே ஒரு சுழற்சியாக இந்த இடத்துல ரன்னிங் வாட்டராகவே வச்சுருக்கிறதால வந்து இதில் வந்து எந்த விதமான நாத்தமோ அப்படி எதுவுமே இல்லை. நல்ல ஹைஜீனிக்காக அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து சரியான ஒரு பிஸியான இடம்தான். இந்த நேரம் நான் வீடியோ ஷூட் பண்ண டைம் வந்து கொஞ்சம் குவைட்டான டைம் இருந்ததால் எனக்கு எல்லாத்தையும் ஈஸியாக கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளே பாருங்கள், பீப்புள் வந்து அழகாக இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி சீட்டெல்லாம் அழகாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா லைப்ரரி இருக்குது, கனிவுட் மியூசியம் இருக்குது, எக்கோலஜி சென்டர் இருக்குது. இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ட்ரீஸ் தான் பிரிஞ்சு போகுது. ஒவ்வொரு வேய்க்கும் அவங்க வந்து அந்த அரோமாக் மூலம் காட்டியிருக்காங்க என்ன எங்கே இருக்குதுன்னு சொல்லி. அது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டை வந்து க்ரோஸ் பண்ணி ஆக்கள் வந்து மெயின் ரோட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் பண்ணக்கூடிய செட்டப்பாக வடிவாக எல்லாமே நீட்டாக செஞ்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே இது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. நிறைய மரங்கள் ஆப்பிள் ட்ரீஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. செரி ப்ளூசம் ட்ரீ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே இந்த காலங்களில் ஸ்ப்ரிங்காக இருக்கிறதால நிறைய பூக்கள் பூத்து குலுங்கி பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி ரோஸ் கலரில் அப்படியே இருக்குது. அவ்வளோ பூத்து கொட்டி போய் இருக்குது. ஏன்னா ஸ்ப்ரிங்னு சொன்னாலே ஃப்ளவர்ஸ் தான். அதால் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும் இந்த நாடு. அந்த வகையில் இந்த இடமும் கூட அவ்விதமாகத்தான் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னென்னு சுருக்கமாக சொல்லணும்னா கவுன்சில் ஒழுங்காக பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். அதால் தான் இது இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஒன்று மெயின்டெனன்ஸ். அதை மெயின்டைன் பண்ணுற டீம் வந்து அழகாக மெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நான் வரைக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே 2-3 கார்ஸ் அந்த மெயின்டெனன்ஸ் டீம் தங்களோட மெயின்டெனன்ஸ் வேலைகளை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள், நீங்களே பார்க்கக்குள்ள தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. என்ற வீடியோவில் ஒரு அணில் ஒன்று கேப்சர் ஆகிடுச்சுது. இது வந்து உண்மையிலே ஆக்கள் ஃபீட் பண்ணி சாப்பிட்டு நல்லா பழகின ஒரு அணில் என்னட்ட வந்துச்சு. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அந்த பழக்கத்தில் என்னட்ட வந்துச்சுது. பட் அந்த டைம் வந்து எனக்கு கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து எப்படி அழகாக நிற்கின்னு பாருங்கள் போஸ் கொடுத்துக்கொண்டு. நல்லா பழக்கப்பட்ட பேர்ட்ஸும் பழக்கப்பட்ட இந்த சின்ன இதுகளும் அனிமல்ஸும் தான் உள்ளுக்க இருக்குது. எல்லாமே ஆக்களோட ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகினதான் இருக்குது. உண்மையில் அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. பின்னேரங்களில் வந்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் இந்த இடம். இருந்தாலும் நான் வீடியோ ஷூட்டுக்காண்டி ஒரு குவைட்டான டைம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த நேரத்தில் இந்த ஷூட்டிங் செய்ய வேண்டி இருந்துச்சு. நீங்களும் வார டைம்களில் இந்த இடங்களுக்கு வந்தால் இதில் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஏன்னா லண்டனில் இப்படி ஒரு அழகான பிளேஸ் இருக்குன்னு சொன்னால் அது ஆச்சரியப்படத்தக்க ஒன்று தான். நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். ஹேசல்டன் பொண்டுன்னு சொன்னால் ரோட்டில் மட்டும் பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லை, இது 3 பாட்டாக இருக்குது. நீங்கள் வந்தால் உள்ளுக்குள்ளே இறங்கி உள்ளுக்குள்ளே நடந்து வந்து பாருங்கள். நிறைய விஷயம் அழகான விஷயங்கள் இருக்குது. இப்போ அடுத்து இங்கே நான் இது 3வது பாட் பார்த்து கொண்டிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவர் ஷேப்பில் செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளேயும் நிறைய பேர்ட்ஸ் வருவாங்க போவாங்க இந்த சீசனுக்கு. இப்போ அடுத்த சீசனுக்கு இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வருவாங்க. வெயில் வந்த உடனே இப்போ சம்மர் தொடங்கினா இன்னும் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் நிறைய வகையான பறவைகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகாகவும் இருக்கும் வெயில் டைமில் இது பார்க்குறதுக்கு. அந்த டைமில் நாங்கள் நல்லா பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே நிறைய ட்ரீ இருக்கால நல்லா கூலாக செழிப்பாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக அழகாக இருக்குது. இப்படியே நாங்கள் பார்த்துட்டு போவேக்கில் இந்த அடுத்த பாட்டில் பாருங்கள் ஒன்று செஞ்சுருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காட்டணும். என்னென்னு சொன்னால் இந்த பேர்ட் எப்படி ஆடிக்கொண்டிருக்குன்னு பாருங்கள். அது பாட்டுக்கு போஸ்ட் கொடுத்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேர்ட்ஸ் தான் இது நான் என்ற வீடியோவில் கேப்சர் ஆச்சுது.
சரியான ரேரான பேர்ட்ஸ் தான் இது, அதால் தான் குறைய. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் நான் இதில் காட்டணும் உங்களுக்கு. இதில் இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ரெடி டு எல்லாம் பூத்துட்டாங்க. இனி நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 monthஸில் ஏதோ காய்க்க வலிப்பாங்க. இது ரேரான ஒரு கேப்சர், டக் வித் டக்லிங், தாராட குஞ்சுகளோட தாரா இருக்கிறது. இது வீடியோவில் கேப்சர் பண்ணுறது சரியான குறைவு. ஆனால் நான் வீடியோ பண்ணிக்கல, லக்கிலி எல்லாம் வந்து அவுட்டில் வந்து இருக்கிறாங்க. நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எத்தனை தாரா குஞ்சுகள், தாரா எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுவும் ஒரு வடிவான ஒரு தாரா உண்டு, வாத்து உண்டு, அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே தான் எல்லோரும் நீந்து கொண்டு தெரிவாங்க. ஆனால் இதில் டீப் வாட்டர் இருக்குது. இன்னொரு அரிதான விஷயம் இது, உண்மையில் பார்க்குறதுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், நீர்வீழ்ச்சி ஒன்று நான் கேப்சர் பண்ணுறேன். இது வந்து மேனுவலாக அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல சவுண்டும் உண்மையான நீர்வீழ்ச்சியை போலவே அது அப்படியே இருக்குது. அதுக்கு நயகரமாக இல்லை. இருந்தாலும் இப்படியான காரியங்கள் வந்து எங்களுக்கு பார்க்க கிடைக்கிறது வந்து குறைவு. இப்படியான இதில் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த நாட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்னஸ் ஈஸியாக இப்படியான இடங்களுக்கு நாங்கள் போய் வரைக்கும் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம். இந்த இடங்களுக்கு வந்தால் எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கு ஏற்ற செட்டப்பில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. டைமிங் அதை முன்னுக்கே போட்டிருப்பாங்க, என்னென்ன டைம் போட்டு சொல்லி அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தோம்னு சொன்னால் இதை பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. முன்னுக்கே பார்க்கலாம். இது ரோட் சைட், இந்த ரோட்டில் தான் அதில் இந்த ஆர்வமெல்லாம் போட்டிருக்காங்க. பஸ் ஒன்று வருது பாருங்கள், 157. அந்த டைமில் வந்துச்சு. நான் அதையும் கேப்சர் பண்ணி போட்டேன். தேங்க்யூ வெரி மச்.